அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 6 உரைநடை உலகம் திரைமொழி. கனவு கண்டுகொண்டே கனவுக்குள் இருப்பது போல நம்மை சூழ்ந்த பெருங்கனவே திரைப்படம். இதன் அழகியலும் அனுபவமும் ஈர்ப்பும் இயல்பும் எழிலும் ஏற்றமும் காட்சி மொழியாக கவினுறு கலையாக எப்படி உருவாகின்றன? கதை எழுதி திரைக்கதை எழுதி வசனம் எழுதி இயக்கி ஒளிப்பதிவு செய்து இசை சேர்த்து பெரும் முதலீட்டில் உருவாகும் திட்டமிட்ட கூட்டு முயற்சியே திரைப்படம். மொழிக்கு இருப்பது போல் நிறுத்த குறிகள், அசைகள், அமைப்புகள், உத்திகள் என எல்லாமும் இதன் காட்சி மொழிக்கும் உண்டு. அம்மொழியை புரிந்து கொள்வதும் உள்வாங்குவதும் சுவைப்பதும் ஒன்றுவதும் ஒரே நேரத்தில் நிகழ வேண்டும் தானே. 1895 டிசம்பர் 28 நாள் மாலை 5 மணி பிரான்சின் தலைநகரான பாரிஸில் கிராண்ட் கஃபே விடுதி முன் பெரும் கூட்டம் கொட்டும் மழையிலும் குடைபிடித்து காத்து கொண்டிருந்தது. அதற்கு காரணம் அன்று காலை நாளிதழில் வந்த ஒரு சிறிய விளம்பரம். அதிசயம் பிறக்கிறது என்ற தலைப்போடு வந்திருந்தது. அந்த விளம்பரம் புதிய கலையான திரைப்படத்தை அப்படி சொல்லித்தான் அவ்விளம்பரம் அனைவரையும் அங்கு வரச் சொல்லிச்சு. லூமியர் சகோதரர்கள் மூலம் அன்று அந்த அரங்கத்தில் பிறந்த திரைப்படம் எனும் கலை இன்று உலகையே ஆள்கிறது என்றால் மிகையில்லை. நாம் அணியும் ஆடை, உணவு, அரசியல் என எல்லாவற்றையுமே இன்று திரைப்படம்தான் தீர்மானிக்கிறது. அன்று கிராண்ட் கஃபே விடுதியில் லூமியர் சகோதரர்கள் திரையிட்ட சில துண்டு படங்களில் ஒன்று ரயிலின் வருகை. திரையில் ரயில் முன்னோக்கி வேகமாக வருவதை பார்த்து ரயில் நம் மீது ஏறிக்கொள்ளப் போகிறது என்ற அச்சத்தில் பலரும் அரங்கத்தை விட்டு அலறி அடித்து கொண்டு வெளியில் ஓடினர். அப்படி மக்களை அச்சப்பட வைத்த காட்சி பதிவாக இருந்த திரைப்படம் பிற்பாடு உலகையே கட்டி போடும் பேராற்றலாக வளர்ந்திருக்கிறது என்றால் தொடக்கத்திலேயே அக்கலைக்கு பெருமை சேர்த்த சில முக்கியமான கலைஞர்கள்தான் அதற்கு முதன்மை காரணம். அவர்களில் தாமஸ் ஆல்வா எடிசன் முதலாமவர். அவர்தான் அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தார். அதன் பிறகுதான் பிரான்சின் லூமியர் சகோதரர்கள் படப்பிடிப்பு கருவியோடு திரையிடும் கருவியையும் ப்ரொஜெக்டரையும் சேர்த்து திரைப்படம் என்னும் விந்தையை இவ்வுலகுக்கு அளித்தனர். அடுத்த நிலையில் திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் மிலி என்பவர். திரைக்கதை ஒரு படத்தின் வெற்றிக்கு காரணம் கதையும் அந்த கதை எப்படி சொல்லப்படுகிறது என்பதையும் பொறுத்தது. புகழ் வாய்ந்த நடிகர்களின் படங்கள் தோல்வி அடைவதையும் புதுமுக நடிகர்களின் படங்கள் வெற்றி பெறுவதையும் நாம் கண்கூடாக காண்கின்றோம். உலகின் சிறந்த முக்கிய படங்களும் வணிக வெற்றி படங்களும் பார்வையாளர்களை திரையுடன் ஒன்ற வைக்கும் வகையில் திரைக்கதை கொண்டவை. திரைக்கதைகள் பலமுறை எழுதி பலமுறை படித்து பார்த்து திருத்தியும் உருவாக்கப்படுபவை. இத்தகைய உழைப்பு உள்ள படங்கள் மட்டுமே பார்வையாளர் உள்ளத்தில் நிலைக்கின்றன. காட்சியின் ஆற்றல். காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவுவது. திரைப்படத்தில் காட்சிகள் சிறப்பாக அமைந்தால் வசனத்திற்கு கூட 2ஆம் இடம்தான். நாடகத்தில் விளக்கை அணைத்தும் திரையை இறக்கியும் காட்சி மாற்றத்தை காண்பிப்பார்கள். ஆனால் திரைப்படத்தில் வசனம் இன்றி காட்சிகளை அடுத்தடுத்து வைப்பதன் மூலம் கதை சொல்வார்கள். முதல் காட்சியில் தோழி ஒருத்தி கதாநாயகியிடம் தொடர்வண்டி பயணச்சீட்டை கொடுப்பாள். அடுத்த காட்சியில் கதாநாயகி தொடர்வண்டியில் இருப்பாள். எண் 7 வீரையா தெரு என்று ஒருவர் முகவரியை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த முகவரியில் சென்று காட்சி நிற்கும். அடுத்த காட்சி விளையாட்டு அரங்கம் எனில்
அங்கு எழும் ஒளிகள் முதல் காட்சி முடிவதற்கு முன் தொடங்கிவிடும். காட்சிகள் மாறுவதை உணர்ந்த ஒரு காட்சியை சிறிது சிறிதாக மங்களாக காட்டி இருளாக்கி காட்டுவர். இதை காட்சி மறைவு ஃபேட் அவுட் என்பார்கள். அடுத்த காட்சி தொடங்கும் போது இருட்டாக இருந்த பகுதி சிறிது சிறிதாக வெளிச்சமாக மாறி முழு காட்சியும் வெளிப்படும். இதனை காட்சி உதயம் ஃபேடின் என்பார்கள். ஒரு காட்சி மறையும் போதே அடுத்த காட்சி தெரிய தொடங்கும். இதனை கலவை கூட்டு மிக்ஸ் என்பார்கள். பழைய காட்சியை அழித்து கொண்டே அடுத்த காட்சி தோன்றுவதை அழிப்பு வைப் என்பார்கள். இப்படி பல்வேறு உத்திகள் இயக்குனராலும் தொகுப்பாளராலும் காட்சி நகர்வுக்கென பயன்படுத்தப்படுகின்றன. திரைப்படம் ரசிக்கத்தக்க ஊடகம். பல நாடுகளில் நல்ல படங்கள் உருவாகின்றன. அவற்றை பார்க்கும் வாய்ப்பும் இருக்கிறது. ஓவியம் போல படமும் ரசனைக்குரிய கலை. கலையும் அறிவியலும் கைகோர்த்திருக்கும் அக்கலையை ரசிக்க கற்போம். திரையில் காட்சி. திரைப்படத்தில் நடிப்பவரை முன் பின் மேல் என்று பல கோணங்களில் படப்பிடிப்பு கருவியால் மாற்றி படம் பிடித்து திரையில் காட்ட முடியும். இதனால் திரைப்படத்தை முப்பரிமாண கலை 3-dimensional art என வாய்ப்படுத்துகிறோம். ஒருவன் ஓடி வருவதை காட்டிவிட்டு அதை பார்ப்பவன் ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள் என்று கேட்க வேண்டியதில்லை. என்னாச்சு என்று கேட்டால் போதும். இது காட்சி மொழியின் தன்மை. உணர்ச்சிகளை காண்பிக்க முகத்தை மட்டுமே காண்பித்தால் போதும். அதுபோல கட்டுப்படுத்த முடியாத கோபம் என்றால் நடிகர் கத்தி கூச்சல் போடுவதை காட்ட வேண்டிய அவசியமில்லை. கையில் பிடித்திருக்கும் கண்ணாடி குவளையை இறுக பிடித்து உடைப்பதை காட்டினால் போதும். திரைப்படம் என்பது ஒரு வகையில் பார்த்தால் நாடகத்தின் குழந்தை எனலாம். தொடக்க காலத்தில் நாடகங்களை அப்படியே திரைப்படமாக எடுப்பது வழக்கம். நாடகம் என்பது ஒரு காட்சியை ஒற்றை கோணத்தில் மட்டும் நேரிடையாக காண்பது. இதனால் தான் நாடகத்தை ஒற்றை கோணக்கலை சிங்கிள் டைமென்ஷன் ஆர்ட் என கூறுவர். நாடகங்களின் காலத்தில் ஒளிபரப்பு கருவிகள் இல்லாததால் வசனங்களை உரக்க பேச வேண்டிய தேவை இருந்தது. அதேபோல தொலைவில் இருப்பவர்களும் நடிகர்களின் நடிப்பை பார்க்க வேண்டும் என்பதால் அதிக ஒப்பனை செய்து கொண்டு கை கால்கள் கண்களின் அசைவுகள் நன்றாக தெரியும் வகையில் அசைத்து உரக்க பேசி இயல்பில் நாம் செய்வதை விட சற்று கூடுதலாக செய்து நடித்தார்கள். திரையரங்கில் மௌன படங்கள் ஓடிக்கொண்டிருக்க திரைக்கு அருகே ஒருவர் ஒளிவாங்கியை பிடித்து கதை சொல்லும் காலமும் இருந்தது. அவருக்கு ஆங்கிலத்தில் நரேட்டர் கதை சொல்லி என்று பெயர். ஒரு கதாநாயகன் போல மிடுக்காக உடையணிந்து நரேட்டர் எனும் அக்கதை சொல்லி வந்து நின்றாலே அனைவரும் கைத்தட்ட தொடங்கினர். சார்லி சாப்ளின் வாழ்க்கை. லண்டனில் பிறந்த சார்லி சாப்ளின் வறுமையின் மடியில் வளர்ந்தவர். சாப்ளின் தாய் வறுமை வலியை மறக்கடிக்க கதைகள் சொன்னார். அதன் மூலம் ஒரு கலைஞனாக அவர் செதுக்கப்பட்டார். மேடையில் பாடி பிழைத்த அம்மாவின் குரல் கெட்டுவிட சிறுவனான சாப்ளின் மேடையேறி ஆடிப்பாடி அசத்தினார். நடிகனாகி குடும்பத்தை காக்க கனவு கண்ட சாப்ளின் நாடக நடிகராகி குழுவுடன் அமெரிக்கா சென்று திரை வாய்ப்பை பெற்றார். தொள கால் சட்டையும் இறுக்கமான கோட்டும் துண்டு மீசையும் புதுவிதமான சேட்டையும் கொண்ட லிட்டில் ராம்ப் என்று அவர் உருவாக்கி கொண்ட தோற்றம் அவரை பேசா பட நாயகனாக்கியது. அவரது ஊதியம் போல் புகழும் உயர்ந்தது. வறுமை மிக்க தன் வாழ்வை தி கிட் என்ற வெற்றி படமாக்கினார். யுனைடெட் ஆர்டிஸ்ட்ஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி பெரும் வளர்ச்சி கண்டார். அவரது மேதைமையும் திறமையும் தி கோல்ட் ரஷ், தி சர்க்கஸ் போன்ற
காவிய படங்களை உருவாக்கின. மரபான கருத்துருவாக்கங்களை தன் படங்களில் சாப்ளின் உடைத்து நொறுக்கினார். பேசா படங்களில் சேட்டைகள் மூலம் புகழ்பெற்ற அவர் பேசும் படங்கள் உருவான காலத்தில் தோற்பார் என எதிர்பார்த்தனர். எதிர்பார்ப்புகளை முறியடித்து சிட்டி லைட்ஸ் என்ற படத்தை எடுத்ததன் வாயிலாக எதிரிகளின் வாய்களை அடைத்தார். 3 ஆண்டு உழைப்பில் மாடர்ன் டைம்ஸ் படத்தை வெளியிட்டார். இதில் அன்றைய தொழில்மய உலகின் கேடுகளை விமர்சனம் செய்தார். சாப்ளினுக்கு பொது உடைமையாளர் என்ற முத்திரை விழுந்தது. பல முதலாளிய நாடுகளில் படம் தடை செய்யப்பட்டது. இருந்தாலும் படம் வெற்றி பெற்றது. அவரது சாதனை படமான தி கிரேட் டிக்டேட்டர் 1940 வெளியானது. ஹிட்லர் புகழேணியில் ஏறிக்கொண்டிருந்த காலத்தில் அவரை விமர்சித்து வந்த முதல் படம் அது. மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல, நல்லுணர்வும் அன்புதான் என்பதை படம் உணர்த்தியது. தி கிரேட் டிக்டேட்டர் 1940. 1952 அவர் லண்டன் சென்று கொண்டிருந்த போது பொது உடைமையாளரான அவரை நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவித்தது. பின் சாப்ளின் சுவிட்சர்லாந்தில் குடியேறினார். தன் தவற்றை உணர்ந்த அமெரிக்கா மீண்டும் அங்கு வந்துவிடுமாறு சாப்ளினை வேண்ட சாப்ளினும் ஒத்துக்கொண்டு சென்றார். அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்னும் வகையில் ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. இன்றும் உலகின் பல பகுதிகளில் சாப்ளினின் ட்ரம்ப் உருவம் குழந்தைமை, மனிதமை ஆகியவற்றின் குறியீடாக இடம்பெற்றிருப்பதே அவரது வெற்றியின் அடையாளம். இப்படி படப்பிடிப்பு கருவி மூலம் பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்கும் காட்சியை திரையரங்கில் ஒரே இடத்தில் நாம் அமர்ந்து பார்ப்பதற்கு ஏற்ப படத்தொகுப்பு செய்து மனதிற்குள் கதை உலகத்தை தோற்றுவிப்பதைத்தான் நாம் திரைக்கலை என்று கூறுகிறோம். கண்களும் மூளையும் காட்சி மொழியும். இயற்கையாகவே நம் கண்கள் படப்பிடிப்பு கருவி செய்யும் பல வேலைகளைத்தான் செய்கின்றன. காட்சிக்கு ஏற்றவாறு நாம் வில்லைகளை லென்ஸ் மாற்றி படம் பிடிப்பதை போல நம் கண்களும் நாம் காணும் காட்சி அல்லது பொருளுக்கு ஏற்ப மாற மூளைக்குள் இருந்த கட்டளைகள் வருகின்றன. நாம் கடற்கரையில் நின்று கடலை பார்க்கிறோம் என வைத்துக்கொள்வோம். நம் கண்கள் தாமாகவே அகண்ட கோணத்தை தேர்வு செய்ய கொள்கின்றன. இதை திரைப்படத்தில் செய்மை காட்சி துணிப்பு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் என அழைக்கிறோம். பேருந்தை பிடிக்க சாலையை கடக்கும்போது சாலைகளின் இரு பக்கங்களிலும் பார்க்கிறோம். அப்போது நம் கண்கள் இன்னும் கொஞ்சம் சுருங்கி பொருட்கள் அசைவதை தொலைவிலிருந்து பார்த்து பதிவு செய்கின்றன. திரைப்படத்தில் இதனை செய்மை காட்சி துணிப்பு லாங் ஷாட் எனலாம். பேருந்தை விட்டு இறங்கி நாம் தெருவுக்குள் நடந்து வரும்போது எதிர்ப்படும் ஆட்களை நாம் இடுப்பு அளவில் மட்டுமே கவனப்படுத்துகிறோம். இங்கு கண் ஆளை முழுவதுமாக பார்த்தாலும் நம் கவனம் இடுப்பு வரை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. இதை நடுக்காட்சி துணிப்பு மிட் ஷாட் என்கிறோம். வீட்டிற்குள் நுழைந்து அம்மாவின் முகத்தை பார்க்கிறோம். அம்மாவின் முகம் மட்டுமே நமக்குள் பதிவாகிறது. இது அண்மை காட்சி திணிப்பு க்ளோஸ் அப் ஷாட். காலிலிருந்து செருப்பை கழற்றி வாசலில் விடும்போது கண் கீழே குனிந்து செருப்பை மட்டும் பார்க்கிறது. இது அண்மை காட்சி துணிப்பு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் ஷாட். ஓர் இடத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பும் 1 மணி நேர பயணத்தை 5 காட்சி துணிப்புகளாக 20 நொடிகளில் நம்மால் பார்வையாளர்களிடம் உணர்த்த முடிகிறது. இதைத்தான் திரைப்படத்தின் காட்சி மொழி என்கிறோம். படங்காட்டுதல் எக்ஸிபிஷன் மூலம்தான் முதலாக தென்னிந்திய சினிமா தொழில் தோன்றியது. மனைவியின் வைரமாலையை விற்று சாமிக்கண்ணு வின்சென்ட் பிரெஞ்சுக்காரர் டுபான் என்பவரிடமிருந்து 2500 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டரையும் சில துண்டு படங்களையும் வாங்கினார். திருச்சியில் ஒரு கூடாரத்தில் படங்காட்ட ஆரம்பித்த அவர்
பின்னர் திருவனந்தபுரம், மதுரை நகர்களில் முகாமிட்டு மதராசுக்கு வந்து காட்சிகள் நடத்தினார். அங்கிருந்து வடக்கே சென்று பெஷாவர், லாகூர், பின்னர் லக்னோ நகரங்களில் படக்காட்சிகள் நடத்திவிட்டு 1909 மதராஸ் திரும்பினார். அங்கே எஸ்பிசனேட்டில், இன்றைய பாரிஸ் அருகே, கூடாரம் போட்டு சலன படனங்களை திரையிட்டார். சென்னையில் இருக்கும்போது சினிமா தொழிலை இங்கு நிறுவ ஒரு முக்கியமான அடியெடுத்து வைத்தார். ப்ரொஜெக்டர்களை இறக்குமதி செய்து விற்க ஆரம்பித்தார். இதனால் புதிய திரையரங்குகள் வர ஏதுவாயிற்று. சு. தியோடர் பாஸ்கரன், சினிமா கொட்டகை, 2018. சாமிக்கண்ணு வின்சென்ட். யாராவது நம்மிடம் கதையையோ அல்லது நிகழ்வையோ விவரிக்கும் போது நம் மூளை அதுவாகவே அந்த விவரிப்பை வெட்டியும் ஒட்டியும் நமக்கு சொல்கிறது. இவ்வாறு தேவையான கோணங்களை பயன்படுத்தி காட்சிகளை படம் பிடித்து அவற்றை வெட்டி ஒட்டி படத்தொகுப்பு செய்து வெள்ளித்திரையில் ஒரு நல்ல கதையை சொல்வதே திரைப்பட கலை ஆகும். படத்தொகுப்பு தேவையற்ற காட்சிகளை நீக்கி தேவையான காட்சிகளை பொருத்தமான வகையில் சேர்ப்பதே படத்தொகுப்பு. ஒரு திரைப்படத்தில் தொடர்வண்டி ஒன்று குறிப்பிட்ட ஊரை அடைய ஒரு பாலத்தை இடமிருந்து வலமாக கடப்பதாக காட்டிவிட்டு அதே தொடர்வண்டி வலமிருந்து இடமாக வருவதாக காட்டுகையில் வெளியே தெரியும் காட்சிகளையும் நிலையங்களையும் பாலத்தையும் கவனமாக இணைக்க வேண்டியது தொகுப்பாளர் பணி. மாடர்ன் டைம்ஸ், 1936. திரைப்படத்தில் ஒரு காட்சியில் செம்மறி ஆடுகள் முண்டியடித்து செல்கின்றன. அடுத்த காட்சியில் மனிதர்கள் ஒரு தொழிற்சாலைக்குள் முண்டியடித்து கொண்டு நுழைகின்றனர். தொழில்மயமாக்கப்பட்ட சமூகத்தில் மனிதர்கள் மந்தைகள் ஆவதை இக்காட்சிகளின் இணைப்பு உணர்த்துகிறது. காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு காட்சிகளை உருவாக்கி காட்ட முடியும். இவ்வாறு காட்டுவதை குல்ஷேவ் எஃபெக்ட் என்பார்கள். 3 காட்சிகளை புன்னகைக்கிற மனிதன், நீட்டப்பட்ட கை துப்பாக்கி, பதற்றமாகும் மனிதன் வேறு வேறு விதமாக மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு பொருளை உணர்த்துவதை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். புன்னகைக்கிற மனிதன், நீட்டப்பட்ட கை துப்பாக்கி, பதற்றமாகும் மனிதன், கோழை மற்றும் கோழை என்ற பிம்பம் உருவாதல். பதற்றமாகும் மனிதன், நீட்டப்பட்ட கை துப்பாக்கி, புன்னகைக்கிற மனிதன் வீரன் என்ற பிம்பம் உருவாதல். ஸோ ஃபஸ்ட்டு கோழை என்ற பிம்பம் உருவாகிறதுக்கு புன்னகைக்கின்ற மனிதன், நீட்டப்பட்ட கை துப்பாக்கி, பதற்றமாகும் மனிதன். ஸோ புன்னகைத்து பதற்றமாகறாங்க, அது கோழை என்ற பிம்பம். அடுத்த பாயிண்ட்ல பதட்டமாக இருக்கிறாங்க, நீட்டப்பட்ட கை துப்பாக்கி, அதுக்கப்புறம் புன்னகைக்கிறாங்க, இது வீரன் என்ற பிம்பம். படத்தொகுப்பால் எல்லாமே தலைகீழாக மாறிவிடுகிறது. படம் எடுக்கும்போது 16 மணி நேரம் ஓடும்படி எடுத்துவிட்டாலும் அதை 2 மணி நேரம் ஓடும்படி தொகுப்பது படத்தொகுப்பாளரின் பணி. இப்படி தொகுக்கும் ஆற்றல் மூலம் கதை சொல்லலுக்கு உயிரூட்ட முடியும். ஒலிக்குறிப்பு. பின்னணி இசை திரைப்படத்தின் உணர்வுகளை வெளிக்கொணர உதவும் மற்றொரு கலை. பின்னணி இசை சேர்ப்பும் சில வேளைகளில் மௌனமும் திரையில் உணர்வுகளை வெளிக்கொணர உதவுகின்றன. எடுத்துக்காட்டாக, கதை நாயகி ஜன்னல் வழியாக தலையை நீட்டி வெளியே தெரியும் ஒரு காட்சியை வெறித்து பார்க்கிறாள் எனில் தெரு காட்டப்படுவதில்லை, அவள் தெருவை பார்த்து மட்டுமே காட்டப்படுகிறது. அக்காட்சியில் ஒரு மகிழுந்து புறப்பட்டு செல்லும் ஒளி இணைக்கப்படுகிறது. இதில் அவளை பார்க்க வந்தவர் அவள் விருப்பத்திற்கு மாறாக அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார் என்ற கதை அப்பெண்ணின் முகபாவனை மூலமே சொல்லப்படுகிறது. இசை பாத்திரங்களின் மனக்கவலைகள், அலைக்கழிப்புகள் ஆகியவற்றை எதிரொலிப்பதாகவும் எடுத்துக்காட்டுவதாகவும் இருக்க வேண்டும். அது நமக்கு பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு விரிவுரை வழங்குவதாக இருக்க வேண்டும்.
அதேபோல மௌனம் உரையாடலை விட அதிகம் பேசுவதாக இருக்கும். நல்ல திரைப்படம் முறையான காட்சி மொழியுடன் நல்ல கலையாக உருவாக்கும் படத்தில் பொய்களும் இருக்கக்கூடாது. நம் மூளையை மழுங்கச் செய்யும் கவர்ச்சிகளும் இடம்பெறாது. இந்த கலை படைப்புகள் உண்மையை பேசும். அதன் மூலம் காண்பிக்கப்படும் வாழ்வியல் நம் அனுபவத்தை மேம்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கும். அத்தகைய திரைப்படங்களைத்தான் கலைப்படங்கள் என்கிறோம். கர்நாடக மாநிலத்தில் ஹெக்கோடு எனும் சிற்றூர் மக்கள் திரைப்படம் பார்த்ததே இல்லை. 1977 ஒரு முயற்சியாக உலகின் முக்கிய விருது பெற்ற திரைப்படங்கள் அங்கு 6 நாள் திரையிடப்பட்டன. அம்மக்கள் தங்களுக்குள் படங்களை பற்றி பலவாறாக கலந்துரையாடி கொண்டார்கள். படிப்பறிவு இல்லாத அந்த எளிய மக்களின் கருத்துக்கள் திரைப்பட வல்லுநர்களின் கருத்துக்களுக்கு ஈடாக இருந்தன. இது எவ்வாறு சாத்தியமானது? வெளி உலகம் அறியாத சிற்றூர் வாசிகளால் உலகம் கொண்டாடும் கலைப்படங்களை எப்படி சுவைக்க முடிந்தது? அறிவியலும் தொழில்நுட்ப அறிவும் கொண்ட மற்றவர்களால் இதற்கு மேம்பட்டும் சுவைக்க முடியும் தானே. நல்ல திரைப்படங்கள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாதவரை திணிக்கப்படும் வணிக திரைப்படங்களையே நல்ல படங்கள் என்று சமூகம் நம்பும். தி கிரேட் டிக்டேட்டர். சாப்ளினுக்கு நல்ல வசனங்களுடன் படம் எடுக்க தெரியாது என்று கூறி வந்த விமர்சகர்களின் கூற்றை பொய்யாக்கும் வகையில் 1940 அவர் ஒரு படம் எடுத்தார். அதுதான் தி கிரேட் டிக்டேட்டர். இக்கதையில் ஹிட்லரை உருவகப்படுத்தி ஹென்கோல் என்னும் கதைப்பாத்திரத்தை சாப்ளின் உருவாக்கினார். அதே உருவம் கொண்ட இன்னொரு பாத்திரத்தை கடை நடத்தி வரும் யூத இனத்தை சார்ந்தவராக அறிமுகப்படுத்தினார். சர்வாதிகாரி ஹென்கோல் யூதர்களை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறார். காவலர்களும் யூதரான கடைக்காரரை கைது செய்து சிறைக்கு அழைத்து செல்கின்றனர். சிறையிலிருந்து தப்பிக்கும் கடைக்காரர் வழியில் ஹென்கோலின் உடையை திருடி அணிந்து கொள்கிறார். அப்போது வழியில் வரும் ஹென்கோலின் படைவீரர்கள் இவர்தான் ஹென்கோல் என தவறாக நினைத்து மரியாதை செய்கின்றனர். அதே சமயம் தப்பித்த கைதியை தேடி வந்த காவலர்கள் சாதாரண உடையில் வந்த ஹென்கோலை தப்பித்த குற்றவாளி என நினைத்து கைது செய்கின்றனர். ஹென்கோல் சிறை கைதியாகிறார். ஒரே நாளில் இருவர் வாழ்க்கையும் தலைகீழாக மாறுகிறது. அதன் பிறகு நடக்கும் காட்சிகள் எல்லாம் கடுமையான அரசியல் விமர்சனங்கள். இறுதி காட்சியில் சர்வாதிகாரி வேடத்தில் இருக்கும் யூதர் கைது செய்யப்பட்டிருந்த அனைவரையும் விடுதலை செய்ய சொல்லி ஆணையிடுகிறார். மாநாட்டில் மனிதகுல விடுதலை குறித்து பேருரை ஆற்றுகிறார். அந்த பேருரை தான் இன்று வரை திரைப்படங்களின் மிகச்சிறந்த வசனமாக போற்றப்படுகிறது. வாழும் காலத்திலேயே ஹிட்லரை கடுமையாக விமர்சித்து எடுத்த ஒரே படம் என்ற பெருமையும் இப்படத்திற்கு உண்டு. அதுபோல இரட்டை வேட படங்கள் எவ்வளவோ வந்தாலும் அதில் மிகச்சிறந்த திரைப்படம் என்ற பெயரும் இதற்கு உண்டு. நூல்வெளி. திரைமொழி குறித்த இப்பாடம் திரு அஜயன் பாலாவின் கட்டுரையை அடிப்படையாக சட்டமாக கொண்டு சுஜாதா செலியன், அம்சன்குமார் முதலானோரின் திரைப்பார்வைகளை ஊடும் பாவுமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. கலையும் வணிகமுமான திரைப்படத்தை அணுகுவதற்கான எளிய சூத்திரத்தை கற்பிப்பதாக இப்பாடம் பாடக்குழுவினரால் உருவாக்கப்பட்டுள்ளது. உடல் மொழி, குறியீடுகள், கதை நகர்தல், திரை உரையாடல் என்று பல கூறுகளில் மரபு கலைகளிலிருந்து வேறுபட்ட தொழில்நுட்பம் சார்ந்த திரைக்கலையின் மொழியை புரிந்து கொள்ளும் முயற்சியின் தொடக்கம்தான் இப்பாடம். நன்றி.